ஹிந்தி மொழி குறித்த பவன் கல்யாணின் பேச்சுக்கு பதிலடி அளிக்கும் வகையில் பவன் கல்யாண் பாஜகவிற்கு முன் பாஜகவிற்கு பின் என ஒப்பிட்டு திமுக எம்பி கனிமொழி எக்ஸ் தளத்தில் பதிவு வெளியிட்டுள்ளார். தமிழகத்தில் மும்மொழி கொள்கைக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் லாப நோக்கத்திற்காக தமிழ் படங்களை ஹிந்தியில் டப்பிங் செய்வதை மட்டும் தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் ஏன் அனுமதிக்கிறார்கள் என்று ஜனசேனா கட்சியின் தலைவரும் ஆந்திர துணை முதலமைச்சருமான பவன் கல்யாண் கேள்வி எழுப்பியுள்ளார். பாலிவுட்டிலிருந்து படத்தை விரும்பும் அவர்கள் ஹிந்தியை மட்டும் ஏன் ஏற்க மறுக்கின்றனர் என்று பேசியிருந்தார். பவன் கல்யாணின் பேச்சுக்கு திமுக எம்பி கனிமொழி பதிலடி கொடுத்துள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ள அவர், மொழி தடைகளை தாண்டி திரைப்படங்களை பார்க்க தொழில்நுட்பம் நம்மை அனுமதிக்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் பாஜகவுடன் கூட்டணி வைப்பதற்கு முன் பவன் கல்யாண் எக்ஸ் தளத்தில் வெளியிட்ட ஒரு பதிவை கனிமொழி எம்பி பகிர்ந்துள்ளார். அதில் வட இந்திய அரசியல் தலைமை இந்தியாவின் கலாச்சார பன்முகத்தன்மையை புரிந்து கொண்டு மதிப்பளிக்க வேண்டும் என்றும் பவன் கல்யாண் கூறியிருக்கிறார். இதையும் பவன் கல்யாணின் தற்போதைய பேச்சையும் குறிப்பிட்டு பாஜகவிற்கு முன் பாஜகவிற்கு பின் என்று கனிமொழி எம்பி பதிவிட்டுள்ளார்.